யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். வெற்றி பெறுவோரை இரண்டாவது சாவு தீண்டவே தீண்டாது. பெர்காமுக்கு விடுக்கப்பெற்ற திருமுகம். பெர்காமில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. இருபுறமும் கூர்மையான வாளை கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே. நீ எங்கு குடியிருக்கிறாய் என நான் அறிவேன். அங்கேதான் சாத்தானின் அரியணை உள்ளது. நீ என் பெயர் மீது உறுதியான பற்று கொண்டுள்ளாய். சாத்தான் குடியிருக்கும் இடத்தில் நம்பிக்கையுள்ள என் சாட்சியான அந்திப்பா உங்கள் நடுவே கொலை செய்யப்பட்ட காலத்தில் கூட நீ என் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டு விலகவில்லை. ஆயினும் உன்னிடம் நான் காணும் குறைகள் சில உண்டு. பிலேயாமின் போதனையில் பிடிப்புள்ள சிலர் உன் நடுவே உள்ளனர். இந்த பிலேயாம் தான் இஸ்ரேல் மக்கள் இடறி விழும்படி செய்ய பாலாக்குக்கு கற்றுக் கொடுத்தவன். அதனால் அவர்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்டு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். இதுபோலவே நிக்கோலாயரின் போதனையில் பிடிப்புள்ள சிலரும் உன் நடுவில் உள்ளனர். ஆகவே மனம் மாறு, இல்லையேல் நான் விரைவில் உன்னிடம் வருவேன். என் வாயிலிருந்து வெளிவரும் வாள் கொண்டு அவர்களோடு போர் தொடுப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். மறைத்து வைக்கப்பட்டுள்ள மன்னாவை வெற்றி பெறுவோருக்கு அளிப்பேன். வெள்ளை கல் ஒன்றையும் அவர்களுக்கு கொடுப்பேன். அதில் ஒரு புதிய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பெறுவோரே அன்றி வேறு யாரும் அப்பெயரை அறியார். தியத்திராவுக்கு விடுக்கப்பெற்ற திருமுகம். தியத்திராவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. தீப்பிழம்பு போன்ற கண்களும் வெண்கலம் போன்ற காலடிகளும் கொண்ட இறைமகன் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். உன் அன்பு, நம்பிக்கை, திருத்தொண்டு, மன உறுதி ஆகியவை எனக்கு தெரியும். நீ இப்பொழுது செய்து வரும் செயல்கள் முதலில் செய்தவற்றை விட மிகுதியானவை என்பதும் தெரியும். ஆயினும் உன்னிடம் நான் காணும் குறை ஒன்று உண்டு. இசபேல் என்னும் பெண்ணை நீ கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறாய். தான் ஒரு இறைவாக்கினள் என கூறிக்கொள்ளும் அவள் என் பணியாளர்களை நெறிப்பிரற செய்து அவர்கள் பரத்தமையில் ஈடுபடவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணவும் போதித்து வருகிறாள். அவள் மனம் மாற வாய்ப்பு கொடுத்தேன். அவளோ தன் பரத்தமையை விட்டு மனம் மாற விரும்பவில்லை. இதோ அவளை படுத்த படுக்கையாக்குவேன். அவளோடு விபச்சாரம் செய்வோர் அவள் தீ செயல்களை விட்டுவிட்டு மனம் மாறாவிட்டால் அவர்களையும் கொடிய வேதனைக்கு உள்ளாக்குவேன். அவளுடைய பிள்ளைகளை கொன்றொழிப்பேன். அப்பொழுது உங்களையும் இதயங்களையும் துருவி ஆகிறவர் நானே என்பதை எல்லா திருச்சபைகளும் அறிந்து கொள்ளும். உங்களுள் ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பேன். தியத்திராவில் இருக்கும் ஏனையோரையே நீங்கள் இந்த போதனையை ஏற்கவில்லை. சாத்தானின் ஆழ்ந்த நாணம் என சொல்லப்படுவதை நீங்கள் அறிய விரும்பவில்லை. எனவே நான் உங்களுக்கு சொல்லுவது, உங்கள் மீது வேறு எச்சுமையையும் நான் சுமத்த மாட்டேன்.